ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். 3 பேர் சாப்பிட்ற அளவு இருக்குங்க. இதை நம்ம முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா அரிசி ஊறி இருக்குது. நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஒரு டவா எடுத்திருக்கேன். அதில் இதை மாற்றிக்குவோம். மாற்றிட்டு இது கூட 1 லிட்டர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ வேகிறதுக்கு நமக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு 5-6 போல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் இது கூட சேர்த்துக்குவோம். பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா கஞ்சி நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா கஞ்சி ரெடி ஆகிடும். பாருங்கள், கஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம சேர்த்த பூண்டெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள் கஞ்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 மூடி தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நம்ம இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம வாரத்தில் 2 நாள் இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அளவுகள் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே குவான்டிட்டி மல்டிபிள் பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.